ஒரு கோயிலுக்கு கூட வரவு செலவு கணக்கு கிடையாது. அதில் எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவுக்கு ஒன்றுமே கிடையாது. வைப்பு நிதி எவ்வளோ, எதுவுமே எந்தவித ரெக்கார்டும் கிடையாது. இப்போ கோயில் விஷயங்கள் என்ன நடந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் நாங்கள் சண்டை போடுறது. இந்து கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரம். HRNC என்பதே கொள்ளையர்களின் கூடாரம். இவங்களோட டைலாகே நான் சொல்கிறேன். பராசக்தியில் கருணாநிதி அவர்கள் எழுதிய டைலாக் கொள்ளையர்களின் கூடாரமாகிவிட்டது. அதில் நேத்தி அந்த கேஸ் வந்தப்போ அவர் கேட்டது, எங்கள் ரமேஷ் 50 கோயில், பெரிய கோயில், அந்த கோயில்களோட அக்கௌண்ட்ஸ் வேணும் அப்படின்னு, ஏற்றுங்க ஆன்லைன் அப்படின்ட்டு. இதை கமிஷனர் அவர்கள் 24ஆம் வருடம் டிசம்பர், ஜனவரி 31, 25க்குள் பதிவு கம்ப்யூட்டரில் ஏற்றுங்க ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கார். ரிட்டன் சர்க்குலர் இருக்குது. அதையும் எங்கள் ரமேஷ் அவர் கோர்ட்டில் நேற்று சப்மிட் பண்ணியிருக்கார். பட் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஏற்றலை அங்கே. இன்னொன்று எங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. நிர்வாகத்துக்குன்னு வேறு 4% வேறு எடுத்துக்கிறாங்க இவங்க. இப்போ மைனர் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தான் இது. ஏன்னா நம்மளுடைய தெய்வங்கள் பர்பச்சுவல் மைனர்ஸ், இவங்க தான் மேனேஜ் பண்ணுறவங்க, இவங்க தானே ஆன்சரபிள். ஒரு மைனருக்கு ஒரு இதுனா, இப்போது நம்மளுடைய கோயில்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாத, வரவு செலவு கணக்கை இவர்கள் கொடுக்காததால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைன் போட்டிருக்காங்க. யாருக்கு? கமிஷனருக்கு போடலை, ஈஓக்கு போடலை, ஜாயின்ட் கமிஷனருக்கு போடலை. அவங்க தான் நிர்வகிக்கிறவங்க. ஆனால் அண்ணாமலையாருக்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ நினைக்கிறீங்க ஃபைனு? 95 கோடி, 95 crores அண்ணாமலையார் கட்ட வேண்டும் அப்படின்னு. அடுத்தது மருதமலை முருகருக்கு 58 கோடி ஃபைன். இதெல்லாம் ஏன்னா நம்ம ப்ராப்பராக கொடுக்கலன்னுட்டு. இதை எதற்காக அண்ணாமலையாரும் மருதமலை முருகனும் அவர்களுக்கு வந்த பணத்திலிருந்து கட்ட வேண்டும்?